Hello students, welcome to 1 plus 1 channel. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா write the domain of the following real functions அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இதுக்கு நம்ம வந்து டொமைன் எழுத சொல்கிறாங்க. இதில் ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் வந்து f of x is equal to 2x plus 1 by x minus 9 கொடுத்துருக்காங்க. f of x is equal to 2x plus 1 by x minus 9. அதாவது டொமைன் அப்படின்னா எக்ஸோட பாசிபிள் வேல்யூஸ். டொமைன் அப்படின்னா என்னதுன்னா எக்ஸோட பாசிபிள் வேல்யூஸ். இதுக்கு எக்ஸுக்கு வந்து என்னென்ன பாசிபிள் வேல்யூஸ் கொடுக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இது பார்த்தாலே தெரியுது, இது வந்து ஒரு ஃப்ராக்ஷன் இல்லையா? ஃப்ராக்ஷன்னாலே டினாமினேட்டர் வந்து 0 ஆகக்கூடாது இல்லைங்களா? அப்போ டினாமினேட்டர் 0 ஆகிற மாதிரி நம்பரை தவிர்த்து மீதி எல்லாமே நம்ம கொடுக்கலாம் அப்படின்ட்டு அர்த்தம். கரெக்டுங்களா? அப்போது நம்ம டினாமினேட்டர் எப்போ 0 ஆகும்? அதாவது x minus 9 equal to 0ன்னு எடுத்திங்கன்னா x is equal to 9. அதாவது இங்கே 9 போட்டால் நம்மளுக்கு டினாமினேட்டர் 0 ஆகும். அதாவது இன் ஃப்ராக்ஷன் வந்து டினாமினேட்டர் should not become 0. ஃப்ராக்ஷனில் வந்து in fraction denominator should not be equal to 0. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா எக்ஸ் வந்து நான் 9 போட்டேன்னா டினாமினேட்டர் பிகம் 0. அப்போ 9 தவிர்த்து மீது எல்லா ரியல் நம்பர்ஸும் கொடுக்கலாம் அப்படின்ற அர்த்தம். அப்போ டொமைன் நான் என்னென்னு எழுதுறேன்னு பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸ் எல்லாமே கொடுக்கலாம் எக்ஸப்ட் 9ங்கிற செட்டு. 9 தவிர்த்து மீது எல்லாமே நான் வந்து இதில் டொமைனாக கொடுக்கலாம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா p of x is equal to -5 by 4x square plus 1. ஸோ இதுவுமே வந்து ஒரு ஃப்ராக்ஷன் மாதிரி தான் இருக்கு இல்லையா? அதனால் இதுவும் டினாமினேட்டர் வந்து 0 ஆகிற மாதிரி நம்பர்ஸ் கொடுக்கக்கூடாது. இப்போ இங்கே இந்த டினாமினேட்டர் என்ன 0 ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே ஸ்கொயர்னு வந்ததுனால பிரச்சனை இல்லை. இப்போ நான் ஸ்கொயர்னு போட்டதுனால என்ன வேல்யூஸ் கொடுத்தாலுமே இங்கே 0 ஆகாது. சரிங்களா? அதாவது எனி நம்பர் பவர் ஸ்கொயர் பிகம்ஸ் நெகட்டிவில் ஸ்கொயர் கொடுத்தாலுமே உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ஆகிடும். நெகட்டிவ் நம்பர் கொடுத்து ஸ்கொயர் எடுத்தாலுமே பாசிட்டிவ் ஆகிடுறதுனால இங்கே வந்து ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஃபார் ஆல் வேல்யூஸ். ஸோ திஸ் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஃபார் all x belongs to real number. அப்போ டொமைன் வந்து என்ன எழுதலாம்னா டொமைன் இஸ் ஈக்குவல் டு ஆல் ரியல் வேல்யூஸ் தான் இங்கே வந்து டொமைன். எல்லா வேல்யூஸுமே இங்கே கொடுக்கலாம். பிகாஸ் பவர் வந்து ஸ்கொயர் இருக்கிறதுனால நெகட்டிவ் கொடுத்தாலுமே அது பாசிட்டிவாக ஆகிடும் ஸ்கொயர் பண்ணும்போது. சரிங்களா? ஸோ அடுத்த சம் பார்த்தீங்கன்னா g of x is equal to root of x minus 2. ஸோ இப்போ ரூட்டோட கண்டிஷன் பார்க்கணும். ஸோ நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், ரூட்டுக்குள்ளே வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் வரக்கூடாது. ரூட்டுக்குள்ளே வந்து நெகட்டிவ் வரக்கூடாது. அப்போது இங்கே நெகட்டிவ் வர நம்பர்ஸ்லாம் நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த இடத்துல 1 கொடுத்தேன்னு வைங்களேன், 1 minus 2 வந்து -1 வருது. இப்போ நான் இங்கே போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் 1 கொடுத்தேன்னா 1 minus 2 வந்து -1 வருது. ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் வரக்கூடாது. அப்போ நான் இங்கே 1 கொடுக்கக்கூடாது. அடுத்து சரி 2 கொடுக்குறேன். 2 minus 2 0. அப்போ இது கொடுக்கலாம். கரெக்டுங்களா? ஏன்னா 0 தானே வருது, நெகட்டிவ் வரக்கூடாது ரூட்டுக்குள்ளே. அடுத்த நம்பர் 3 கொடுக்குறேன். 3 minus 2 வந்து 1. ஸோ இப்போ என்ன புரிஞ்சிருச்சுன்னா இதை விட இங்கே கம்மியான நம்பர் கொடுக்கும் போது நம்மளுக்கு நெகட்டிவில் வருது ரூட்டுக்குள்ளே. இதை விட இது அதிகமான நம்பர்ஸ் வரும்போது நம்மளுக்கு பாசிட்டிவ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் லைனில் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே எனக்கு 2லேருந்து தான் என்னால் முடியுது. 2 கொடுக்கலாம், 3 கொடுக்கலாம், 4 கொடுக்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் எல்லாமே நான் கொடுத்துட்டேன்னா நெகட்டிவ் ஆயிடுது ரூட்டுக்குள்ளே. ஸோ அதனால் என்னென்னு புரிஞ்சிருச்சுன்னா நான் என்ன கொடுக்கணுன்னா 2லேருந்து இதுக்கு மேலே உள்ள நம்பர்ஸ் கொடுக்கலாம். அப்போ ரூட்டுக்குள்ளே பாசிட்டிவாக தான் வரும் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம டொமைன் என்னென்னு எழுதுகிற போகிறோம் பாருங்கள். டொமைன் வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் 2லேருந்து அப்படியே இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுக்கலாம். ஓப்பன் இன்டர்வல் இன்ஃபினிட்டி வந்து ஓப்பன் இன்டர்வல் தான் கொடுக்கணும் இல்லைங்களா? ஏன்னா இன்ஃபினிட்டிங்கிற இது கொடுக்க முடியாது இல்லையா? அதனால் நாட் இன்க்ளூடட் அர்த்தம். இப்படின்னா க்ளோஸ்ட் இன்டர்வல்னால் இன்க்ளூடட், ஓப்பன் இன்டர்வல்னால் நாட் இன்க்ளூடட். ஸோ 2லேருந்து இன்ஃபினிட்டிக்குள்ளே கொடுத்துக்கலாம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இதில் நெக்ஸ்ட் சம் பாருங்கள். நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா h of x is equal to x plus 6. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் தான். இது வந்து ஒரு ஈக்குவேஷன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ராக்ஷன் கிடையாது, ரூட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ எல்லா வேல்யூஸும் இதுக்கு கொடுத்துக்கலான்னு அர்த்தம். ஃப்ராக்ஷனாக இருந்தால் மட்டும் தான் கண்டிஷன் டினாமினேட்டர் ஷுட் நாட் பி 0. ரூட் இருந்ததுனால நெகட்டிவ் வரக்கூடாது. ஸோ மற்ற நம்பர்ஸ்லாம் எதுவும் கண்டிஷன் இல்லாதனால இதுக்கு வந்து ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். திஸ் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் for all
ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். ஸோ நம்ம டொமைன் வந்து என்னன்னு கொடுக்குறோன்னா டொமைன் வந்து ஆல் ரியல் வேல்யூஸை கொடுத்துக்குறோம். ஓகே, ரொம்ப சிம்பிள் சம் தான். டொமைன் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகே, என்னென்ன டொமைன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாசிபிள் எக்ஸ் வேல்யூஸ், பாசிபிள் அந்த வேரியபிள் வேல்யூஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வேரியபிள்ஸ்க்கு என்னென்ன பாசிபிள் வேல்யூஸ் கொடுக்கலாம் அதுக்கு அர்த்தம் தான் டொமைன் அர்த்தம். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching, students. Bye bye.